வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். முதலமைச்சருக்காக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் வீட்டுக் கதவுகள் திறந்தே இருக்கும். பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி பேட்டி. புதுவையில் காவலர்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட இடமாற்றம் உத்தரவு 1 மணி நேரத்தில் ரத்து. முடிவில்லாத தொடர் கதையாக புதுவையில் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரிப்பு. மீண்டும் 13 லட்சம் மோசடி. மாநில அந்தஸ்து மற்றும் மாநில வளர்ச்சிக்காக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் வீடு கதவுகள் புதுச்சேரி முதலமைச்சருக்காக இப்போதும் திறந்து இருக்கும் என பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி தெரிவித்துள்ளார். மாநில அந்தஸ்து மற்றும் மாநில வளர்ச்சிக்காக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் வீடு கதவுகள் புதுச்சேரி முதலமைச்சருக்காக எப்போதும் திறந்து இருக்கிறதா? அவரை அழைத்து செல்வது எனது பொறுப்பு எனவும் புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களை அடிமையாக வைத்திருக்கவில்லை. அவர்களது கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிக்க அனுமதிக்கிறோம். அனைவரும் மாநில வளர்ச்சிக்காகத்தான் பாடுபடுகிறோம். இன்னும் 2 ஆண்டுகளில் புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரி ஆகும் என அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்கள், 8 காவலர்கள் என 414 பேருக்கு வெளியான இடமாற்றம் உத்தரவு திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் 10 இன்ஸ்பெக்டர்கள், 20 சப் இன்ஸ்பெக்டர்கள், 23 உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள், 68 ஏட்டு காவலர்கள் பல்வேறு காவல் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு ஆணை வெளியானது. அத்துடன் கடந்த ஆண்டு புதிதாக பணி நியமனம் செய்து பயிற்சி முடித்து ஓராண்டாக ஆயுதப்படையில் உள்ள 293 புதிய காவலர்களுக்கும் பல்வேறு காவல் நிலையங்களுக்கும் இடமாற்றம் செய்து உத்தரவு வெளியானது. காவல் தலைமையக SP சுபம் கோஷ் இதற்கான 4 ஆணைகளை நேற்று இரவு வெளியிட்டார். போலீசார் இடமாற்றம் செய்வதற்கான கோப்பு கடந்த வாரம் DGP-யிடம் சென்றது. அதில் அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை இடமாற்றம் செய்வதற்கான காரணங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இடமாற்றம் உத்தரவு இறுதி செய்யப்படவில்லை. ஆனால் DGP-யின் அனுமதியின்றி நேற்று இரவு அவசர கதியில் இடமாற்றம் உத்தரவு வெளியானது. இடமாற்றம் உத்தரவு எந்த அடிப்படையில் வெளியானது என காவல் தலைமையக SP-க்கு கேள்வி எழுப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள், 8 காவலர்கள் என 4 இடமாற்றம் உத்தரவும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக போலீஸ் வாட்ஸ்அப் குழுக்களில் தலைமையக SP சார்பில் தகவல் பதிவிடப்பட்டது. இடமாற்ற உத்தரவு வெளியான 1 மணி நேரத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தொலைத்தொடர்பு அதிகாரி போல் பேசியும் வேலை வாங்கி தருவதாக கூறியும் ரூபாய் 13 லட்சம் நூதனமாக மோசடி செய்த குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மணக்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் அசோக் குமார். இவரை சில நாட்களுக்கு முன்பு கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்மநபர் தன்னை தொலைத்தொடர்புத்துறை அதிகாரி என கூறினாராம். அப்பொழுது அசோக் குமாரின் கைபேசி எண், ஆதார் எண் ஆகியவை ஒரு வழக்கில் தொடர்புடையப்பட்டுள்ளதாகவும் அதனால் கைபேசி எண், ஆதார் முடக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினாராம். மேலும் அபராதம் செலுத்தவும் மர்ம நபர் வற்புறுத்தியதாக தெரிகிறது. இதனால் அச்சமடைந்த அசோக் குமார் மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கிற்கு ரூபாய் 13 லட்சத்தை செலுத்தியதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு சந்தேகமடைந்த அசோக் குமார் இது குறித்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மேலும் புதுச்சேரி தர்மாபுரி பகுதி கோவில் மணிய தெருவைச் சேர்ந்தவர் முத்துக்குமார். இவர் இணையதளம் வழியாக வேலை தேடியுள்ளார். அப்பொழுது அவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் கனடாவில் உள்ள பிரபல நிறுவன ஊழியர்கள் என தங்களை அறிமுகப்படுத்தினாராம். அதன் பிறகு தங்கள் நிறுவனத்தில் நிச்சயம் வேலை வாங்கி தருவதாக கூறி விண்ணப்ப செயல் கட்டமாக ரூபாய் 74,340 செலுத்த கூறியுள்ளனர். இதை நம்பிய முத்துக்குமாரும் அவர்கள் கேட்ட பணத்தை செலுத்தினாராம். அதன் பிறகு மர்ம நபர்கள் அவரிடம் தொடர்பு கொள்வதை நிறுத்திவிட்டனராம். இதுகுறித்து புகாரின் பெயரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாணவர்களுக்கு 50% மருத்துவ இடங்களை பெற்றுத் தராமல் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி துணை போவதாக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த RL வெங்கட்ராமன் புதுச்சேரி மாணவர்களுக்கு தனியார் மருத்துவ கல்லூரிகளில் 50% இடங்களை பெற்றுத் தராமல் மருத்துவம் படிக்க துடிக்கும் மாணவர்களின் கனவில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டு தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு துணை போவது ஒரு முதல்வருக்கு அழகல்ல. நம்மை சுற்றியுள்ள மாநிலங்களான தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலத்தில் 50% மருத்துவ இடங்களை பெற்றிருக்கிறார்கள்.
ஆனால் ரங்கசாமி ஏன் தயங்குகிறார் என்று தெரியவில்லை. ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் செல்வாக்கை இழந்த ரங்கசாமி மாணவர்கள் விஷயத்தில் அவர்களது மருத்துவ கனவை சிதைப்பது போல் நடந்து கொள்வது எதிர்காலத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியிலும் முதல்வர் ரங்கசாமி செல்வாக்கு இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் 3 தனியார் கல்லூரிகளில் உள்ள 650 இடங்களில் புதுச்சேரி மாணவர்களுக்கு 325 மருத்துவ இடங்களை ஒதுக்க வேண்டிய இடத்தில் வெறும் 240 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 4 நிகர்நிலை மருத்துவக் கல்லூரிகளில் புதுவை மாணவர்களுக்கு ஒரு இடம் கூட ஒதுக்கப்படவில்லை. இது புதுச்சேரி அரசின் திறமையின்மையும் காட்டுகிறது. ஆகவே மாணவர் நலன் கருதி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% மருத்துவ இடங்களை புதுவை அரசு கேட்டு பெற வேண்டும் அல்லது இது சம்பந்தமாக சட்டமன்றத்தை கூட்டி முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மரப்பாலம் 7th டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலை பள்ளி என முப்பெரும் பள்ளிகள் சார்பில் 68ஆம் ஆண்டு விளையாட்டு விழா பிரம்மாண்டமாய் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மரப்பாலம் 7th டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலை பள்ளி ஒயிட் டவுனில் உள்ள 7th டே அட்வென்டிஸ்ட் உயர்நிலை பள்ளி மரப்பாலத்தில் உள்ள ICSE பள்ளி என முப்பெரும் பள்ளிகள் சார்பில் விளையாட்டு விழா புதுச்சேரி கோரிமேடு போலீஸ் விளையாட்டு திடலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மரப்பாலம் 7th டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலை பள்ளி என முப்பெரும் பள்ளிகள் சார்பில் 68ஆம் ஆண்டின் விளையாட்டு விழாவின் தொடக்கமாக இறை வணக்கத்தை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரமணன் வாசித்தார். மாணவர்கள் அனைவரும் ஆர்வமுடன் அவர்களின் விளையாட்டு உடையான மஞ்சள், பச்சை, வெள்ளை, சிவப்பு வண்ணத்தில் கொடியேந்தி அணிவகுத்து வந்தனர். தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பரிசுகளை வென்ற பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் விளையாட்டு தீபத்தை ஏந்தி விளையாட்டு திடலை வலம் வந்து தீபத்தை ஏற்றி வைத்தனர். இந்த விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளி முதல்வர் முனைவர் ஸ்பர்ஜன் சுகுமார் வரவேற்றார். முன்னிலை வகித்த மாணவ மாணவிகளை வளர்க்க வேண்டிய விதம் குறித்தும் விளையாட்டின் அவசியம் குறித்தும் பெற்றோரை மாணவர்கள் மதிக்க வேண்டிய அவசியம் குறித்தும் பேசினார். இவ்விழாவில் புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கண்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். மேலும் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் பற்றியும் போதைப் பொருள் மற்றும் செல்போன் போன்றவற்றை தவிர்க்க வேண்டிய அவசியம் குறித்தும் சிறப்புரையாற்றினர். பின்னர் ஓட்டப்பந்தயம், கோகோ, வாலிபால், கபடி போன்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பதக்கங்களையும் வழங்கி பாராட்டினர். இவ்விழாவின் இறுதியாக பங்கு பெற்ற பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பள்ளியின் பொருளாளர் அப்லோஜ் ஜோசப் நன்றி உரை ஆற்றினார். இவ்விளையாட்டு விழாவில் 460க்கும் மேற்பட்ட பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் 3 பள்ளிகளை சார்ந்த 2300க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பங்கு கொண்ட பெற்றோர்களுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டு பள்ளி முதல்வர் மற்றும் சிறப்பு விருந்தினரால் பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்களான ஸ்ரீதர், திலீபன், முருகன், சிங்காரவேலன், ரேவதி, ரோசி மற்றும் பிற ஆசிரியர்கள் செய்திருந்தனர். பாஜக OBC பிரிவு சார்பில் நடைபெற்ற கொசு மருந்து அடிக்கும் பணியை பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி MP தொடங்கி வைத்தார். பாரதிய ஜனதா கட்சியின் OBC அணி சார்பாக புதுச்சேரி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதனுடைய துவக்க நிகழ்ச்சியாக லாசிப்பேட்டை தொகுதியில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர், ராஜ்யசபா உறுப்பினர் செல்வகணபதி MP தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் OBC அணி மாநில பொதுச் செயலாளர் வேல்முருகன், லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் பிரகாஷ், உழவர்கரை மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜசேகர என்கிற பிரகாஷ் மற்றும் OBC அணி நிர்வாகிகள், மாநில மாவட்ட தொகுதி அணி பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குரங்கம்மை நோய் பாதுகாப்புக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கும் சுகாதாரத்துறையால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுவை மாநில சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குரங்கம்மை நோய் பெரியம்மை போன்ற அறிகுறியுடைய வைரஸ் நோயாகும். கடந்த மே மாதம் நிலவரப்படி இந்தியாவில் குரங்கம்மை பாதிப்பு பதிவாகவில்லை. ஆனால் குரங்கம்மை நோய் பாதிப்புக்குரிய அறிகுறிகளாக திடீரென உடல் முழுவதும் சிறிய கட்டிகள், வீங்கிய நெறிக்கட்டிகள், காய்ச்சல், தலைவலி, உடல்வலிகள் ஆகியவையாகும். நோய் பாதிப்பு குழந்தைகளிடையே காணப்படுகிறது என்றால் நோய் பாதித்தவர்களின் படுக்கை போன்றவற்றை மற்றவர்கள் உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும்.
சோப்பு உள்ளிட்டவை மூலம் நன்றாக கையை கழுவ வேண்டும். நோயாளிகளை பராமரிக்கும் போது பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். புதுச்சேரியில் குரங்கம்மை நோய் பாதுகாப்புக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் சுகாதாரத்துறையால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோரிடமும் குரங்கம்மை நோய் பாதிப்பு குறித்து தகவல் பகிரப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழா நடைபெறுவதை முன்னிட்டு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழா வருகின்ற 25ஆம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு சித்தன்குடியில் உள்ள ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனரும் நடிகருமான கே. பாக்யராஜ் மற்றும் நடிகர் பாண்டியராஜன் மற்றும் பல சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்க உள்ளனர். இதற்கான ஆயத்த பணிகளை தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இன்று ஜெயராம் திருமண நிலையத்தில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்நிகழ்விற்கு பொதுச் செயலாளர் கணேசன் தலைமை வகித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் இவ்விழாவினை வெற்றி விழாவாக மாற்றி கொடுத்து சிறப்பு முறையில் நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ தர்மராசா பாஞ்சாலியம்மன் கோவில் அம்மனுக்கு நடைபெற்ற 108 திருவிளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட வீமகவுண்டர் பாளையம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ தர்மராசா பாஞ்சாலியம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஸ்ரீ பாஞ்சாலியம்மன் அவதார நட்சத்திர விழாவையொட்டி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் முன்பு பெண்கள் மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு திருவிளக்கிற்கு பூஜை செய்தனர். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை சம்பவத்திற்கு நீதி கேட்டு ஜிப்மர் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இறந்த மருத்துவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகார் மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார். இது நாடு முழுவதும் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த ஜிப்மரில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் இன்று ஜிப்மர் கலையரங்க கட்டிடம் முன்பு கட்டிடத்தில் திரண்டு அங்கு உயிரிழந்த மருத்துவருக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் ஷோபா சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி தாங்கள் பணிக்கு திரும்பியதாகவும் பெண் மருத்துவர் கொலை வழக்கினை விரைவாக முடித்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் உயிரிழந்த மருத்துவர்கள் நீதி கிடைக்கும் வரை எங்களது போராட்டம் அறவழியில் தொடரும் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரி வழியாக வேளாங்கண்ணி பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு புதுவை மாநிலம் விக்ரம் பிரபு ரசிகர் தலைமை நற்பணி மன்றம் சார்பில் உணவு பிஸ்கட் வழங்கப்பட்டது. வருகின்ற 29ஆம் தேதி வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் கொடியேற்று நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்ள சென்னை மற்றும் புதுச்சேரியிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக இரவு பகல் பாராமல் புதுச்சேரி வழியாக சென்று வருகின்றனர். அந்த வகையில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு புதுவை மாநிலம் விக்ரம் பிரபு ரசிகர் தலைமை நற்பணி மன்றம் சார்பில் புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயம் முன்பு இன்று பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு உணவு பிஸ்கட் வழங்கப்பட்டது. புதுச்சேரி விக்ரம் பிரபு தலைமை ரசிகர் மன்றத்தின் தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சிவாஜி மன்ற தலைவர் மாயன் மற்றும் நிர்வாகிகள் சுந்தர்ராஜ் தனா, ஆனந்த், ராம்குமார் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை நிர்வாகிகள் சுவாமிநாதன், ரெனோ மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி பிரமுகர்கள் ஜெமினா, தாமோதரன், ஆல்பர்ட், ராஜா மற்றும் ஆன்மீக பக்தர்கள், ஊர் பொது மக்கள் பல கலந்து கொண்டனர். இந்த விழாவில் 300 பக்தர்கள் உணவு பிஸ்கட், தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது. வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் முத்து பல்லக்கு உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரையங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடிப்பெருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய ஆடி திருவிழாவில் தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி விழா நடைபெற்று வந்தது. இதன் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை அன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்.
அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை செங்கழநீர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அம்மனின் முத்து பெள்ளக்கு உற்சவம் மின் அலங்காரங்களால் செய்யப்பட்ட மாட வீதிகள் பக்தர்கள் புடைசூடா திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் நடைபெற்ற பூஜையில் அரியாங்கப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் திருப்பணி குழுவினர், மக்கள் பாதுகாப்பு குழுவினர்கள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். அரியாங்கப்பம் பகுதியில் வேளாங்கண்ணி பேராலயத்தில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இளநீர் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணி மாதா கோவிலில் நடைபெறவுள்ள ஆண்டு பெருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாக வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு செல்லும் பக்தர்களுக்கும் அரியாங்கப்பம் BCP நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தலைமையில் இலவச இளநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அவர்களின் தாகம் தணிக்கும் வகையில் இலவச இளநீர் வழங்கப்பட்டது. இதில் PBC நகர் பகுதியைச் சேர்ந்த முருகன், புனிதவதி, ஆறுமுகம், ஜான் ராஜவேலு, குமார், இளவரசன் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் இயங்கி வரும் டாடா சக்ராலியா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் இந்தியாவின் முதல் எலக்ட்ரிக் ஸ்கூபே SUV ரக காரை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அறிமுகம் செய்து வைத்தார். இந்திய வாடிக்கையாளர்களை மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்த கார்களில் ஒன்று டாடா கர்வ் EV. இதுதான் இந்தியாவின் முதல் எலக்ட்ரிக் கூபே SUV ரக கார் ஆகும். இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் மத்தியில் டாடா கர்வ் EV எலக்ட்ரிக் காருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. டாடா கர்வ் EV எலக்ட்ரிக் காரின் ஆரம்ப விலை வெறும் 17,49,000 ரூபாயாக மட்டுமே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இதன் டாப் வேரியண்டின் விலை 21,99,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் இயங்கி வரும் டாடா சக்ராலியா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் டீசல் மற்றும் எலக்ட்ரிக்கல் இயக்கக்கூடிய டாடா கர்வ் கார் அறிமுக விழா நடைபெற்றது. சக்ராலியா மோட்டார்ஸின் நிர்வாக இயக்குநராக துரைராஜ், கோமதி துரைராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தலைமைச் செயல் அதிகாரி ஜாகித் உசேன், பொது மேலாளர் மோகன்ராஜ் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு புதிய காரை அறிமுகப்படுத்தி சிறப்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் சக்ராலியா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மக்கள் பொதுநல சேவகர் புதுவை முருகனின் பிறந்தநாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மக்கள் பொதுநல சேவகர் புதுவை முருகனின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்து ஆசி வழங்கினார். மேலும் பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் அவருக்கு தொழில் அதிபர்கள், பல்வேறு கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழகம் பகுதியில் அரியாங்கப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் HRS ஸ்கொயர் நிறுவனம் சார்பாக பாத யாத்திரை சென்ற வேளாங்கண்ணி பக்தர்களுக்கு சபாநாயகர் தலைமையில் மோர் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டது. அரியாங்கப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் HRS ஸ்கொயர் நிறுவனம் சார்பாக நாகை மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணி அன்னை திருத்தலத்தில் நடைபெறவிருக்கும் திருவிழாவிற்கு நடைப்பயணமாக செல்லும் பக்தர்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் பழச்சாறு, மோர் மற்றும் பழங்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது அரியாங்கப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், HRS ஸ்கொயர் நிறுவனத்தினர் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். மணவெளி டோல்கேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள பச்சைவாழை அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரியாங்கப்பம் கொம்யூன் மணவெளி டோல்கேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் பச்சை வாழை அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்வாலயத்தில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான நேற்று காலை வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்ற
மலை சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி அக்னி கரகம், அலங்காரம் கரகம், சக்தி கரகம் உள்ளிட்ட கரங்களால் ஜோடிக்கப்பட்ட வீதி உலாவாக கொண்டு வரப்பட்ட ஆலயம் அருகே அமைக்கப்பட்டிருந்த படுகுளத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார். தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் எம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ், முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் ஆகியோர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாக குழு தலைவர் இளங்கோவன், செயலாளர் இதயவேந்தன், பொருளாளர் கணேசன் மற்றும் அரியாங்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் நாகலிங்கம், மணவெளி பஞ்சாயத்து தலைவர் சங்கர், ஆர்கே நகர் பஞ்சாயத்து தலைவர் முத்துராமன் ஆகியோர்களின் தலைமையில் அனைத்து பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து KVK முன்னாள் சேர்மன் சுரேஷ், அதிமுக நிர்வாகி நடராஜன் ஆகியோர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6695 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 90 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சருக்காக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் வீட்டு கதவுகள் திறந்தே இருக்கும். பாஜக தலைவர் செல்வகணபதி MP பேட்டி. புதுவையில் காவலர்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட இடமாற்றம் உத்தரவு 1 மணி நேரத்தில் ரத்து. முடிவில்லாத தொடர்கதையாக புதுவையில் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரிப்பு. மீண்டும் 13 லட்சம் மோசடி. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி பணிக்கு திரும்பிய ஜிப்மர் மருத்துவர்கள் கொலையுண்ட மருத்துவருக்கு அஞ்சலி. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.